இவதாமா டேஞ்சர். எப்போ வேணாலும் எங்க வேணாலும் தாவுவா. இவகிட்ட உஷாரா இருக்கணும். ஈவினிங் வீட்ல நிச்சயதார்த்தம். ரெண்டு பிள்ளைகளுக்கும் தான். வந்திருக்கேன் தம்பி. அந்த ரோப் எல்லாம் தெரியாம நல்லா கட்டுப்பா. பண்ணிடுறேன் சார். இந்த சென்டர்ல எல்லாம் கூட லைட் போடுங்க. போட்டுறேன் சார். என்ன மாமா நீ சொல்லு. இவன் சரிப்பட்டு வரமாட்டான். தங்கச்சி நீ கிளம்புமா. இப்ப எதுக்கு டெய்லர் போ சொல்ற? இப்ப என்கிட்ட பேசணும் அவ்வளவுதானே, சொல்லு. டேய், இன்னும் ஈவினிங் உனக்கும் ஸ்ரீஜாவுக்கும் நிச்சயதார்த்தம்டா. அதை எப்படி நிறுத்தணும்னு யோசிக்காம இப்படி ரெண்டு பேரும் பொறுப்பு இல்லாம இருக்கீங்க. சரி இப்ப என்ன மாமா பண்ணணும்? என்ன பண்ணணுமா? அது தெரிஞ்சா நான் ஏன்டா உங்ககிட்ட கேட்க போறேன். ஐயோ, இப்ப ஏதாவது பண்ணி ஆகணுமே. என்ன பண்ணலாம்? இதுதான் விஷயம். பிளான் புரிஞ்சிருச்சுல? மங்காத்தா தலை ஸ்டைல்ல நான் உள்ள, நீங்க ரெண்டு பேரும் வெளியில. ஓகேவா? அப்புறம் ஏன் இன்னும் லேட் பண்றது? வாங்க போலாம். எந்திரிங்க. டைம் ஆயிடுச்சு, இன்னும் காணுமே. எங்க போனாங்க? சாமி, இதுக்கு என்னதான் பண்றது? உங்க மூத்த பையன் நிச்சயத்தை முதல்ல முடிங்க. இளையவனுக்கு அப்புறமா நிச்சயம் பண்ணிக்கோங்க. யோ, காசு வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போ. அதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் உளராத. சின், முதல்ல வெளியே போங்க. நீங்க எது சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து சொல்லு மகளே. அந்த இடத்தில் நிற்காதே, பிறகு வருத்தப்படுவாய். என் வீட்டுக்கு வந்து என்னைய அதிகாரம் பண்றியா? நான் எங்க நின்னா உனக்கு என்ன? மரியாதையா வெளியில போ. நான் இங்கதான் நிப்பேன். சரி, வாங்கிடுவோம். இதுக்கு வேற வழி இருக்கா? நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து நில்லுங்கள். வாசிதா, என்ன இவன் நம்ம பேசாதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே. சரி, என்ன பண்றது? சாமி, நீங்க எங்க சாமி, கால்ல?
ராமர் என்ன சொல்றாருன்னா, உங்க 2 பேரையும் பார்க்கும்போது ராமருடைய அப்பா அம்மா தசரதன் கோசலை மாதிரியே இருக்கீங்களாம். அதனாலதான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. அதேதான் இல்ல சீதா? ஆமாம். நல்ல வேலை, எப்படியோ நம்பிட்டாங்க. மா ராமர் சீதையா வந்திருக்கிறது சஞ்சீவும் அபியும் தான். நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்து ஒரு கணிப்புல தான் சொல்றேன். இங்க எல்லாரும் இருக்காங்க, சஞ்சீவ மட்டும் காண பத்தியா? ஆமாண்டி, ஆனா அத வச்சு எப்படி சொல்ல முடியும்? அவன் ரூம்ல இருந்தானா? இப்ப பாரு. சுவாமி, டைம் வேஸ்ட் பண்ணாம வந்த விஷயத்த சொல்லுங்க. ஒரு நிமிஷம். என்ன மகளே? ஒண்ணும் இல்ல சாமி, பரிகாரம் சொல்றப்போ சஞ்சீவ் இருந்தா நல்லா இருக்கும். நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா சாமி பரிகாரம் சொல்லட்டும். ஐயோ அத்தை, ஐயோ அத்தை, பாத்து எடுக்க கூடாது. புடவை நேரம் விளக்குல பட்டிருக்கோம் அத்தை. இப்ப பாருங்க, சாரி நேரம் 10 இருக்கும். பாத்து எடுங்க. அக்கா வந்தா கண்டிப்பா மாட்டிப்போம் சஞ்சீவ். இரு இரு, கொஞ்சம் பொறுங்கள். ஆண்டவன் கட்டளையில் ஐயம் வேண்டாம். நிச்சயத்தை தாராளமாக நடத்துங்கள். சரிங்க சாமி, நீங்க சொல்ற மாதிரி நடத்திடலாம். அப்போ நாங்க வரோம்மா. என்ன சொன்னா? நமக்கே குல்லா போட பாக்குறாமா. 2 கல்யாணத்தையும் தனித்தனியா நடத்தணுமா. எங்க சுத்தினாலும் அவ பிரச்சனையில தான் அவ குறியா இருக்கா. முதல்ல சஞ்சீவ் பிரச்சனையை முடிப்போம், அதுக்கப்புறமா இவ பிரச்சனைக்கு வரலாம். இருந்திருக்கலாம்ல, அதை விட்டு வெள்ளப்பூ வச்சுட்டு பேசுற பேச்ச பாரு. மாப்பிள, எனக்கு சிவப்பு பூ வச்ச மாதிரி தான் ஞாபகத்துல இருக்கு. மாமா, சும்மா ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லாத.
சிகப்பு பூ வச்சிருந்தா எப்படி வெள்ளையா மாறும்? அதான் மாப்பிள்ள எனக்கு புரியல. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, என்ன வீட்ல தேட போறாங்க. நீ போ டெய்லர், நாங்க பாத்துக்கிறோம். சஞ்சீவ் சொல்லு டெய்லர். கண்டிப்பா நிச்சயம் நின்னுடும்ல? கண்டிப்பா நிக்கும், நீ கவலைப்படாத. நிச்சயத்தை நிறுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ பயப்படாம போமா, நாங்க பாத்துக்கிறோம். சரி நான் வரேன். மாமா நீ பாயாசம் பண்ணு, நிச்சயம் நின்றும். லூசா மாமா நீ? பாயாசம் பண்ண எப்படி மாமா நிச்சயதார்த்தம் நிக்கும்? நான் சொல்றத கேளு. இந்த நிச்சயத்துல உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடி நடி. சரி சரி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனால இன்னைக்கு வீட்ல எல்லாருக்கும் பாயாசம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்லு. மாமா, எனக்கு தான் பாயாசம் பண்ணவே தெரியாதே மாமா. ஐயோ, ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? உனக்கு செய்ய தெரியாதுன்னு எனக்கு தெரியாதா? கடையில வாங்கிக்கலாம்டா. சரி, நீ கான்செப்ட மட்டும் ஃபாலோ பண்ணு, சரியா? ஓகே. இந்த குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, அப்புறம் மாமா மறந்துருவேண்டா. நாம கலக்கிற மாத்திரை உடனே வைத்த கலக்கும். ஸ்ரீஜா குடிச்ச உடனே வைத்த கலக்கி பாத்ரூமுக்கு ஓடுவா. இத பார்த்த மத்தவங்க நீ பண்ண பாயாசத்தினாலதான் அவளுக்கு வயிறு கலக்கிடுச்சுன்னு யாருமே குடிக்க மாட்டாங்க. அப்புறம் ஸ்ரீஜாவுக்கு பேதி புடுங்கி பெட் ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு போயிருவா. இன்னைக்கு ஈவினிங் நிச்சயதார்த்தம், பேதியோட எப்படி வந்து கலந்துக்க முடியும்? முடியாதுல. கரெக்ட் மாமா. இதே காரணமா வச்சு உன்னோட நிச்சயத்தை நிறுத்திட்டு உங்க அண்ணன் நிச்சயத்தை நடத்திடலாம், எப்படி மாமா? சூப்பர் மாமா. நீ வா, சீக்கிரம் போய் ஐடியாவை நம்ம உடனே செயல்படுத்துவோம். அவளை எப்படி கூட்டிட்டு போக முடியும்? அபின்னு ஒருத்தி இருக்கானே அத்தை வீட்டுல யாருக்கும் தெரியாது. அவ வந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஏய், யாருக்கும் தெரியாம எங்கேயாவது ஓரமா இருந்து பாத்துட்டு போட்டுண்டி. மா, போற நேரத்துல எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அவங்க வரலன்னு யாரும் அழப்போறதில்ல. என் நிச்சயம் நிக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா அவளை தாராளமா கூட்டிட்டு வா. ஏண்டி இப்படி பேசுற? அப்பா, அம்மா எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அக்கா நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். நான் வீட்லயே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. அதான் அவளே சொல்லிட்டால, அப்புறம் என்ன உனக்கு? வா. தேவானே, சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ தேவானே. சரி, நீங்க போங்க, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். வாமா வா. அம்மா, என்ன என்ன செஞ்சு பண்றீங்க? மதியத்துக்கு லஞ்ச் ரெடி பண்றேன். கிச்சன்ல லஞ்ச் தான் ரெடி பண்ணுவாங்க. அம்மா நீ போமா, நான் பாயசம் பண்ணணும். பாயசமா? உனக்கு பண்ண தெரியுமா? அக்கா, அதெல்லாம் மாப்பிள்ள சூப்பரா பண்ணுவாங்க. நீ முத தள்ளி போக்கா, அவன் பண்ணுவான். என்னடா திடீர்னு பாயசம்லாம்? சும்மா ட்ரை பண்ணலானுமா. நீ போமா, நான் பண்றேன். சரி சரி, அங்க ஃப்ரிட்ஜ்ல பால் இருக்கு, இங்க சேமியாலாம் ஐயோ இருக்கு. அதெல்லாம் வேணாம்மா, நீ போமா, என்னடா? நான் பாத்துக்கிறேன். பாயாசம் பண்ண போறான்னு சொல்லிட்டான், ஆனா என்ன பண்ண போறான்னு தெரியலையே. பால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பண்றான். மாப்ள, என்னதான் நம்ம சமைக்கிற மாதிரி நடிச்சாலும் அதுக்குன்னு நியாய தர்மம் இருக்கு மாப்ள.
இப்படிலாம் பண்ணோம்னா நம்ம மாட்டிக்குவோம். இப்ப என்னாச்சு மாமா? நான் என்ன பண்ணேன்? மாப்பிள அடுப்ப பத்த வச்சுட்டு எதுவா இருந்தாலும் பண்ணு. பாயசம் பண்ணணும்னா அடுப்ப பத்திக்கணுமா? சாரி மாமா, எனக்கு தெரியாது. விளங்கிடும். நல்லா தெரியாது. வரும்போது கடையாச்சு பாயசத்தை வாங்கிட்டு வந்துருக்கலாம். நீ தான் யாரும் பாயசத்தை குடிக்க போறது இல்ல, வேணான்னு சொல்லிட்ட. இல்ல மாப்பிள, நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா தான் தயிர்ல தான் பண்ணும். இப்ப பால்ல தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தா என்ன மாப்பிள, குடிச்சு அவஸ்தைப்பட போறது ஸ்ரீஜா தானே. எப்படி இருந்தா நமக்கு என்ன, எதையாவது பண்ணு, பாத்துக்குவோம். சரி மாமா, இருக்கிறதுலாம் எடு. தோ வரேன். அதுக்கு என்னடா பண்ண போற? நீ குடு, நான் போடுறேன். டேய் வேணாண்டா வேணாண்டா. டேய் சொன்னா கேளுடா, நிறைய அள்ளி போடாதடா. ஐயோ மாப்ள, பாயாசம் மாதிரி தெரியல மாப்ள, பாவிசம் மாதிரி தெரியுது. மாமா நீ போய் டம்ளர் எடு போ. இதான் மாப்ள, ஊத்து ஊத்து. போமா வா. டேய் என்னடா எல்லாருக்கும் பாயாசம் எடுத்துட்டு வரணும்னு பார்த்தா ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் கொண்டு வந்திருக்க. இதுதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் போட்ட பாயாசம். இத ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போறது ஸ்ரீஜாவா இருந்தா நல்லா இருக்கும் தான் அவளுக்கு மட்டும் இதை எடுத்துட்டு வந்தேன். எங்களை கவுக்க ஏதோ பிளான் பண்றியா? இந்தா குடி ஸ்ரீஜா. இதுல என்ன கலந்து வச்சிருக்கான்னு தெரியலையே, இப்ப என்ன பண்றது? என்ன இது, பாயசத்தை குடிக்க சொன்னா அம்மா கிளாஸையே சுத்தம் பண்ணி கொடுத்திருக்கு. எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம். ஐயோ ஒரு நிமிஷம். ஐயோ அம்மா, என்னமா ஆச்சு? ஐயோ விடுறீ, வந்து சொல்றேன். சிந்தாமணி என்னாச்சு? மாப்ள நான் தான் அப்பவே சொன்னேன்ல பாயசத்துல உப்பு படாதுன்னு. இப்ப பாரு சிந்துக்கு பின்னாடி புடிங்கிருச்சு. என்னது உப்பா? சிந்துக்கு இன்னைக்கு படுக்க பாத்ரூம்ல தான் நினைக்கிறேன். சந்தோஷ் உனக்கு பாயசம் கேட்டிய வேணுமா? என்னது பாயசமா? ஐயோ எனக்கு பாயசமா வேணாம், ஒண்ணு வேணாம், என்ன ஆள விடுங்க. பண்ணதெல்லாம் நீயும் தானே பார்த்த. அவனே மாறும்போது நீயும் மாறதானே நல்லது. நம்மளால மாத்த முடியாத விஷயத்தை நினைச்சு நீ கவலைப்படுறதை விட அதை ஏத்துக்கிட்டு அது கூட டிராவல் பண்றதுதான் புத்திசாலித்தனம். நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியும் சீதா. நான் சொன்னது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அந்த டெய்லர் பொண்ணுதான்
எனக்கு மருமகளா வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா ஸ்ரீஜாவை மருமகளா ஏத்துக்க எனக்கு மனசே வரமாட்டேங்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவேன். நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க வாங்க அத்தா மாமா வாங்க. வணக்கம் மாப்ள. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா. சந்தோஷ், அனுவ ஸ்ரீஜா ரூம் கூட்டிட்டு போ. அவங்க பேசிட்டு இருக்கட்டும். கூட்டு போப்பா. வாங்க. ஒரு நிமிஷம் சம்பந்தி, ஒரு போன் பேசிட்டு வந்துடுறேன். சம்பந்தி வாங்க உட்காருங்க. சம்பந்தி. என்ன சம்பந்தி? இல்ல, பெரிய பையனை பத்தி தெரியும், சின்ன பையனை பத்தி நிறைய சொல்லிருக்கீங்க, ஆனா பார்த்தது இல்ல. மேல ரூம்ல தான் இருக்கான், வாங்க போய் பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். நீ போய் பார்த்துட்டு வாமா, எப்படி வருவார்ல கீழே, அப்ப பேசுறேன். ஐயோ, சஞ்சீவ பார்க்க அம்மா வராங்களே. அம்மா மட்டும் சஞ்சீவ பார்த்தாங்க பெரிய பிரச்சனை ஆயிடும். எப்படியாவது பார்க்க விடாம தடுக்கணுமே. பானு அம்மா, இங்க வா. இந்த பைய வாங்கிட்டு போ. இந்த கொடுங்கம்மா. வாங்க. என்ன பண்றது? சஞ்சு, இதுதான் அனுவோட அம்மா. தெரியுமே. ஐயோ, தெரியும்னு சொல்லிட்டாரே. தெரியுமா? சம்பந்தி உன்னை பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க. அது அம்மா தெரியும்னா அந்த தெரியும் இல்லம்மா. இதுக்கு முன்னாடி நான் அவங்கள கோவில்ல பாத்திருக்கேன். பட் இவங்க தான் அண்ணியோட அம்மான்னு எனக்கு தெரியாது. பட் இப்பதான் எனக்கு அவங்க அண்ணியோட அம்மான்னு தெரிஞ்சது. அப்பாடா, நல்ல வேலை தப்பிச்சு. 2 பேரும் மாறி மாறி உளறி நம்மள மாட்டி விடல. வணக்கம் அத்தை. வணக்கம் தம்பி. ஏன் இவர் இப்படி பண்ணாரு தெரியலங்க. ஏங்க, எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. என்னது? சம்பந்தி அன்னைக்கு நம்ம கிட்ட என் சின்ன பையனுக்கு ஒரு பொண்ணு தேடிட்டு இருந்தேன்னு சொன்னாங்கல்ல? ஆமா சொன்னாங்க. சம்பந்தி தேடுற பொண்ணு ஏன் நம்ம அபியா இருக்க கூடாது? என்ன தேவர, அபியா? சம்பந்தி அந்த பொண்ணு அவங்க சின்ன பையனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்கல்ல? நம்ம பொண்ணும் அந்த பையனோட ஃப்ரெண்டு தானேங்க? நமக்கு 2 பொண்ணுங்க இருக்குன்னு தெரிஞ்சும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த தம்பி அவங்க அம்மா கிட்ட சொல்லாம இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ இப்ப நாம ஏதாவது சம்பந்தி கிட்ட சொல்லி தேவையில்லாம ஏதாவது குழப்பம் வந்துருச்சுன்னா, அபியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாம பண்ணது அனுவோட வாழ்க்கையை சேர்த்து அழிச்சுட்டா என்ன பண்றது? வேண்டாமா, அதனால நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இப்போ என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். நீ போய் டெய்லர் கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லை, நான் டெய்லரை பாக்கணும்னு சொல்லிட்டே இருக்கேன்னு சொல்லு. டெய்லர் கண்டிப்பா நான் பார்க்க வரும். என்னடா இவ்வளவு பெரிய ஃப்ராட் ஆயிட்ட? வந்ததுக்கு அப்புறம் தங்கச்சிக்கு உண்மை தெரிஞ்சா யார் மாப்பிள்ள திட்டு வாங்குறது? மாமா, அத நான் பாத்துக்கிறேன் மாமா. என்னால போக முடியாதுப்பா, விட்டுருப்பா. என்ன மாமா நீ? எனக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் நீதானே மாமா. நீ ஏன் இப்படி பண்ணா நான் என்ன மாமா பண்ணுவேன்? ஏய், சரி சரி பண்ணி தொலைறேன். இப்படி மட்டும் மூஞ்ச வச்சுக்காத, என்னால பார்க்க முடியலடா. நம்ம கிட்டயே நடிக்கிறான், நல்ல நடிகனா வருவான். ஏங்க சொல்லு தேவானே. இல்லங்க, இப்ப சஞ்சீவ் தம்பிக்கு நிச்சயம் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி சம்பந்தி கிட்ட நீங்க தேடின பொண்ணு அபியான்னு கேட்டாகணுங்க. நிச்சயத்துக்கு அப்புறம் கேட்டு என்ன பிரயோஜனம்? ஒருவேளை அவங்க தேடின பொண்ணு அபியா இருந்தா நமக்கு தானே நஷ்டம்.
நான் போய் கேட்டு பாக்குறேங்க. தேவனே, நீ கேக்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால அனு வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. கிச்சன்ல இல்லீங்களே. அப்ப மேலதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா, என்னப்பா நீங்க மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? அம்மா எங்க? நான் போய் சம்மந்தி கிட்ட பேசிட்டு வரேன். என்னப்பா நீங்க அம்மா கிட்ட நீங்களாவது சொல்றது இல்ல? இப்போ அம்மா அத்தை கிட்ட எதையாவது சொல்லி வச்சு அதனால ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கு யார் பொறுப்பு? இல்லம்மா, நான் சொன்னம்மா, உங்க அம்மா தான் கேட்கல. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்ட்டு சம்மந்தி கிட்ட பேச போயிட்டா. அட போங்கப்பா, இந்த அம்மா தொல்லை தாங்க முடியல. எதையாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்காங்க. உங்களுக்கு இருக்கு. எனக்கும் அனு சொல்றதுதான் சரின்னு படுதுமா. முடிஞ்சு போன விஷயத்துக்கு நீ எதுக்குமா இப்ப மோளம் அடிச்சுக்கிட்டு இருக்க? இந்த பாரு, இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. வா வா வா. சொல்றதை கேட்டுக்க. என்ன நான் சொல்றது ஓகேவா? இப்பதானே ஒரு வேஷம் போட்டேன், மறுபடியும் ஒரு வேஷமா? என்னமா பண்ண முடியும்? நாம டபுள் ஆக்ஷன் கதையை செலக்ட் பண்ணிட்டோம். நாம என்ன பண்ண முடியும்? அவங்களும் எவ்வளவுதான் யோசிப்பாங்க, அவங்களாலையும் முடியலம்மா. நீ ஏமா யோசிக்கிற? வாமா, ஏதாவது பண்ணுவோம், வாமா. தமிழ்லயே பேசு. என்ன இடையில இடையில ஆவோஜி, மாதாஜி, பிதாஜி இப்படி ஏதாவது ஜியோ போட்டுக்க. உன்னை ஹிந்தி பண்ண நம்பிடுவாங்க. நீ பயப்படாத, உள்ள வா. வாமா 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 வாமா. காளி, காலையில இருந்து எங்க போன? இங்க எவ்வளவு வேலை இருக்கு. அக்கா, இந்த பொண்ணு யாரு? இவங்க சஞ்சுவோட ஃப்ரெண்டு. இவங்கள ஃபங்க்ஷன் கூட்டு வர சொன்னா, அதனாலதான் லேட் ஆயிடுச்சுக்கா. இவங்க தான் சஞ்சுவோட அம்மா. வணக்கம் வச்சுக்க. மார்வாடி மார்வாடி. ஓ, நமஸ்தே ஜி. வணக்கம். சஞ்சுவோட ஃப்ரெண்ட் வந்துட்டாடா வைப்ரேட்டர். ஐயோ, எப்படி சமாளிக்கிறது? சஞ்சுவுக்கும் மார்வாடி பொண்ணுக்கும் எப்படி பழக்கம்? அது வந்து சஞ்சு பாரிஸ்க்கு போன் வாங்க போனானா அப்ப பழக்கமாயிடுச்சு. சஞ்சு எப்ப ஃபாரின் போனா? அட மரமண்ட, ஃபாரின்ல இருக்கிற பாரிஸ்ல, நம்ம சென்னையில இருக்கிற பாரிஸ். ஓ, சென்னையிலயும் ஒரு பாரிஸ் இருக்கா? சுத்தம். ஆமா, ஏன் அந்த பொண்ணு முகத்தை மூடிக்கிட்டு இருக்கா? மா, முகத்தை காட்டுமா. நீ பொம்பளன்னு நீ மட்டும் தான் சொல்லிக்கணும். இந்த பாரு காளி, எனக்கு கோவம் வரும். அவங்க முகத்தை யாரும் பார்க்க கூடாது, அது அவங்க சம்பிரதாயம். என்ன சிந்தாமணி, அதான் பார்க்க கூடாதுன்னு சொல்றால, விட. சஞ்சீவ் ரூம்ல தான் இருக்கான், நீ போய் பாருமா. காளி, இந்த பொண்ணுக்கு சஞ்சீவ் ரூம் காட்டு. ஆமா. துஜே தூக்காத்தேயே சாடாசனம், புது வீடு இன்னா பால் காய்ச்சனும்.
இந்த காளி பைய மார்வாடி பொண்ணு சஞ்சீவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டேன். அதே மாதிரி நடந்துருச்சு. இதுவும் ஒரு விதத்துல நல்லதுதாம்மா. என்னடி சொல்ற? சஞ்சீவ் அந்த அபி கையில மோதிரம் போடுறேன்னு சொல்றான். அது உனக்கு நல்லதா? நான் சொல்ற மாதிரி பண்ணா சஞ்சீவ் என் கையில தான் மோதிரம் போடுவான். நீ என்ன பண்ண போற? கிட்ட போய் அபிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுன்னு செக் வைப்போம். அவனும் அபிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அப்படி பண்ணுவான். சஞ்சீவ் சீதா கிட்ட அப்படி சொல்றதுனால நமக்கு என்ன லாபம்? அத்தை இன்னும் அபிய தேடிட்டு தான் இருக்காங்க. அது என்னைக்குமே நமக்கு ரிஸ்க் தான். இப்படி சொன்னாதான் அவங்க அபிய தேடுறத நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணணும்னா சூப்பர் பார்ட்னர், அப்படியே பண்ணிடலாம். என்னம்மா? ஸ்ரீஜா, ஏய் என்னடி யோசனையில இருக்க நீ? இல்லம்மா, அனு அபிய கடத்திடலான்னு சொன்னால. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அத பத்தி யோசிக்க என்னடி இருக்கு? அனு அபிய கடத்தட்டும், நாம கடத்தின அபிய கொன்னுடலாமான்னு யோசிக்கிறேன். எப்படி ஸ்ரீஜா? நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்கு. ஆளா? அனு தான் மாட்டிக்க கூடாதுன்னு அபிய கடத்தி கொன்னுட்டா. கதை கரெக்டா இருக்குல்ல? நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது நம்ம மாட்ட மாட்டோம் தான் தோணுது. சரி, பண்ணிடலாம். ஆனா எப்படி பண்ண போறோம்? அத பொறுத்திருந்து பாரு. இந்த தடவை நாம வீச போற கல்லுல 2 மாங்காவும் கொத்தா விழ போகுது. அபி மேல ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது. அவ எப்படி போறாளோ அப்படியே திரும்பி வரணும். இல்ல பயப்படாதீங்க மேடம், ஒன்னாவாது. நாங்க தொழில சுத்தம். எங்களுக்கு பணம் கொடுக்கறவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் செய்வோம். மத்தபடி நாங்களும் எதுவும் செய்ய மாட்டோம். போங்க. சரி, நான் உங்களை கூட்டிட்டு போய் ரூம காட்டுறேன். அனு சொன்ன மாதிரியே அபிய கடத்திருங்க. சரிங்க மேடம். ஆனா விட்டுறாதீங்க. நான் சொல்லும் போது அவளை கொன்னுடுங்க. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? அபி மேல சின்ன கீரை கூட படக்கூடாதுன்னு சொன்னாங்க, நீங்க கொன்றுன்னு சொல்றீங்க. உங்களை ஏற்பாடு பண்ணது நாங்க. நாங்க சொல்றத மட்டும் செய்யுங்க. கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. எனக்கு தேவை காசு. கடத்துறதை விட கடத்தி கொண்டா எனக்கு அதிக காசு கிடைக்க போகுது. சரிங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறோம். குட். வாங்க அபிய காட்டுறேன். சரிம்மா. கேர்ஃபுல்லா கடத்தணும், சரியா? சரிங்க மேடம். அப்புறம் இந்த விஷயம் எந்த காரணத்து கொண்டு அனுவுக்கு தெரியக்கூடாது. நீங்க அபிய கடத்திட்டு அனுக்கு முதல்ல போன் பண்ணி சொல்லுங்க. அவ என்ன சொல்றான்னு கேட்டுட்டு அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேனோ அத பண்ணுங்க. சரிங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம். ஓகே மேடம். பாத்துடலாமா அவளா இல்ல நாமலான்னு? யாரோ வந்த மாதிரி தெரிஞ்சு அதான் இந்த ரூமுக்கு வந்துட்டேன் மேடம். அவங்க போனா நாங்க போயிடுறோம் மேடம்.
சரி சரி யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன். உள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க. நான் சொன்னப்புறம் வெளியே வா. ஓகே மேடம், சரி. வாடா வாடா. என்ன விஷயம்? உட்கார்ந்து பேசுவோமா? ம். கர்ச்சிபால முகத்தை மூடிட்டா சஞ்சீவனை பாத்திர மாட்டான்னு நினைக்கிறியா? ஆமா. என்ன புத்திசாலித்தனமா ஏதாவது பிளான் பண்ணிருப்பான்னு பார்த்தா அது நம்ம பிளானோட மொக்கையா இருக்கே. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு. சஞ்சீவ் கூடவே இருங்க. அவன் என்னென்ன பண்றான்னு எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்க, அது போதும். நான் இங்க ஸ்பை வேலை பார்க்க வந்தா என்ன அங்க ஸ்பை வேலை பார்க்க அனுப்புறாளே. சரி சரி, நான் பாத்துக்கிறானோ. சரி சரி, உடனே போங்க. சரி, நான் வரேன். என்னாச்சு அம்மா? இங்க என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்லையே. சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னல, வாங்க பேசலாம். பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன் தம்பிய பார்த்ததே இல்லையே. அவனை பார்க்கணுமே. ஆமால, நீங்க சஞ்சீவ பார்த்ததே இல்லையில. சரி, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன இவ்ளோ சொல்லியும் யோசிக்கிறான்? யோசிக்காத சந்தோஷ். நம்ம என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தினா நமக்கு பிரச்சனை அதிகமா தான் ஆகுமே தவிர நீ நினைக்கிற மாதிரி குறையாது. ட்ரஸ்ட் மீ, இந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன் சந்தோஷ். சஞ்சீவ் அந்த டெய்லரை தான் கல்யாணம் பண்ணிப்பான். அதுக்கு நான் பொறுப்பு. சரி, எதுக்கும் நீங்க ஸ்ரீஜா கிட்ட பேசி பார்த்துட்டு சொல்லுங்க. சரி, நான் சொல்றேன், நீ போ. சரி மேடம். பிரச்சனை குறையும்னு பார்த்தா அது நேரம் ஆக ஆக அனுமார் வாழ் மாதிரி நீண்டுகிட்டே தான் போகுது. தைரியமா இருப்பாப்ல, பயப்படாத. கண்டிப்பா நம்ம பிளான் சக்சஸ் ஆகும். நீ தங்கச்சி கையில கண்டிப்பா மோதிரம் போடுவ. என்ன மாப்ள? டெய்லர் யாரோ கடத்தி வச்சிருக்காங்க மாமா. என்னது? என்ன மாப்ள சொல்ற? கடத்திட்டாங்களா? மாப்ள பொறுமையா இரு மாப்ள. கண்டிப்பா அனுதான் பண்ணிருக்கணும் மாமா. இந்த டெய்லர் வந்திருக்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் டெய்லர் கையில மோதிரம் போடக்கூடாதுன்னு அனுதான் டெய்லர் எங்கன்னா மறைச்சு வச்சிருக்கணும். அவளை நான் என்ன பண்ண போறேன் மட்டும் பாருங்க. மாப்ள நீ டென்ஷன் ஆகாத மாப்ள, பொறுமையா இரு. மாமா என்ன விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். இப்ப இருக்கிற கோவத்துக்கு நீ போனா அவளை ஏதாவது பண்ணிடுவ மாப்ள. அவசரப்படாத, தங்கச்சி இப்ப அவகிட்ட தான் இருக்கா. யோசி, பொறுமையா யோசி மாப்ள. இப்ப என்னதான் பண்றது மாமா? அவ பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? சும்மா இருன்னு யாரு உன்ன சொன்னா? நான் சொல்றபடி பண்ணு. அப்படி சொன்னா நீ அபிய விட்டுருவியா? கண்டிப்பா விட்டுருவேன். மாப்ள நீ போய் அக்கா கிட்ட அவ சொல்ற மாதிரி சொல்லி. ஆமா, இப்பெல்லாம் ஒரு ஆளு இவ சொல்றதுல என்ன செய்ய முடியாது. நான் கூட தங்கச்சியை வச்சு ஏதோ பெருசா திட்டம் போறான்னு நினைச்சேன். உன்னை அக்கா கிட்ட தானே சொல்ல சொல்றா. சொல்லிரு மாப்ள, தங்கச்சி வந்ததுக்கு அப்புறம் சொல்லி சமாளிச்சுக்கலாம். நான் சொல்றது கேளு, அக்கா கிட்ட சொல்லு, ஒரு பிரச்சனை வராது, நான் பாத்துக்கிறேன். சரி, என் மாப்பிள்ள சொல்லுவான். சொல்லிட்டு வர சொல்லு, அப்புறம் அபிய நான் விடுறேன். மாப்ள அக்கா கிட்ட
பக்குவமா எடுத்து சொல்லு. நான் பேசிக்கிறேன் மாமா, நீ போ. சரிம்மா, நான் வரேன். நீ கவலைப்படாதம்மா, நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் சீக்கிரம் ஒரு நாள் மாறும். ஸ்ரீஜா, உன் பிளான் செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது. சஞ்சீவ் சீதா கிட்ட அப்படி சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவசரப்படாதம்மா, இன்னும் ஆட்டம் முடியல. என்ன மாப்ள, அம்மா கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் மாமா. சரி வா மாப்ள. நான் உனக்கு ஒரு அட்ரஸ் அனுப்பியிருக்கேன். அபி அங்கதான் இருக்கா, போய் காப்பாத்திக்க. என்ன முறைக்கிற? போ மாப்ள, நம்மளுக்கு இப்ப தங்கச்சி தான் முக்கியம். வா மாப்ள போலாம், சீக்கிரம் வா மாப்ள. இருக்கு. அம்மா, நாம நினைச்ச மாதிரி பிளான் கரெக்டா தான் போகுது. கேட்காம இருக்க முடியலடி, அதனாலதான். சரி, இப்பவாவது நம்புறியா நான் சொல்றது சரின்னு? அபி சஞ்சீவ் லவ் பண்ற பொண்ணு கிடையாது. 2 பேரும் வேற வேற. முதல்ல அத புரிஞ்சுக்கோமா. அத்தையே அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்கிற வருத்தத்துல இருக்காங்க. இனி அந்த விஷயத்த பத்தி அவங்க கிட்ட இல்ல, யார்கிட்டயும் கேட்டு அவங்கள தேவையில்லாம வருத்தப்பட வைக்காத, சரியா? அப்பாடா, இன்னொரு விக்கெட்டும் அவுட். அந்த பொண்ணு எங்கடா போனா? டேய், எங்கடா அந்த பொண்ணு? போய் அந்த பக்கம் போய் தேடுங்கடா. போடா அண்ணா. என்னடா அந்த பொண்ணு தப்பிச்சு போயிடுச்சுனா? டேய், நீங்க அந்த பக்கம் போய் தேடுங்கடா. ஏய் வா வா, வாடா போய் பார்க்கலாம். ஏய் வா. டேய், எங்கடா போனா? டேய், அந்த பக்கம் பாருடா. வாடா. சொல்லுங்க பார்ட்னர், கூப்பிட்டீங்களா? நம்ம பிளான் படி சஞ்சீவ் அவங்க அம்மா கிட்ட அபிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டான். அப்படியா? சஞ்சீவே சொன்னானா? என்னால நம்பவே முடியலையே. அது மட்டும் இல்ல, சஞ்சீவ் அபியை தான் கூட்டிட்டு வர போயிருக்கான். அதுக்குள்ள நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி சஞ்சீவை லாக் பண்ணுங்க. அப்பதான் சஞ்சீவ் உன் கையில மோதிரம் போடுவான். சரி. ஏய், எங்கடி தப்பிக்க பாக்குற? உன்னை உயிரோட விட்டாதானே ஒளியறியா? அண்ணா ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. ஓன்னு சொல்றல்ல. ஓ
யாருகிட்ட? கரெக்டா அடி. தங்கச்சி, நீ ஒண்ணும் பதட்டப்படாத, மாப்பிள்ள பாத்துக்குவான். அறா மாப்பிள்ள. மாப்பிள்ள மொட்டை ஓடி வரான். சஞ்சீவ், உனக்கு ஒண்ணும் இல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல. எப்போ உங்க அக்கா உன்னை கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாலும் இதுக்கு மேல நான் சும்மா இருக்க முடியாது. உங்க அக்கா என்ன பண்றது பாரு. மாப்பிள்ள, அம்மா, இதுக்கப்புறம் பொறுமையா இருக்கிறது அர்த்தமே இல்ல. சஞ்சீவ், வேண்டாம் சஞ்சீவ். நீ எதுவும் பேசாத டெய்லர். வாயும் கூட. தான் நிச்சயதார்த்தத்துக்கு வந்தீங்களா? நீங்களா எதுக்கு இங்க வரீங்க? தம்பி, நிச்சயத்துக்கு வந்த பெரியவங்களுக்கு இப்படிதான் மரியாதை கொடுப்பீங்களா? தம்பி, இப்ப அவர் என்ன சொல்லிட்டாருன்னு இப்படி பேசுறீங்க? நீ உன் தம்பிய பத்தி தப்பா பேசினாருன்னு அவரை திட்டின. நாளைக்கு ஊரே பேசுமே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? இது அப்புறமா என்னால சும்மா இருக்க முடியாது. இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க, என் பையன் என் பேச்ச மீற மாட்டான். அவ ஸ்ரீஜாவை தான் கல்யாணம் பண்ணுவான். அனு நம்ம எல்லாரையும் பிளான் பண்ணி ஏமாத்திருக்கா. இப்பயே போய் உண்மை என்னன்னு எங்க அம்மாட்ட சொல்றேன். சஞ்சீவ், வேண்டாம் சஞ்சீவ். உங்க அம்மா உன் மேல இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையாலதான் எல்லாரும் முன்னாடியும் சத்தியம் பண்ணிருக்காங்க. இப்ப நீ உண்மையை சொல்லி உன் அம்மா உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை உடைச்சு அவங்கள அசிங்கப்படுத்த போறியா? அப்படி அவங்கள அசிங்கப்படுத்தி தான் நம்ம ஒண்ணு சேரணுமா? நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கை தேவையா சஞ்சீவ்? நீ உன் அம்மா மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைனா நீ இப்போதைக்கு இதை பத்தி யார்கிட்டயும் பேசாத. பார்ட்னர், யாருக்கு போன் பண்றீங்க? அந்த டேவிட்க்கு தான். அவன் கிட்ட கேட்டாதான் சஞ்சீவ் ஏன் அப்படி சொன்னான்னு தெரியும். ஐயோ, போன் பண்ணா மாட்டிக்குவோமே. இதுக்கெல்லாம் போய் அந்த டேவிடுக்கு போன் பண்ணணுமா? அவன் தான் சொன்னானே, நீங்க சொல்றத தவிர நான் வேற எதுவும் பண்ண மாட்டேன்னு. அந்த அபிதா வேணும்னே உங்க மேல சஞ்சீவுக்கு கோவம் வரணும்னு என்ன கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்லிருப்பான்.
நீ நினைச்ச மாதிரி தான் கல்யாணம் நடக்கும். அது யாராலையும் தடுக்க முடியாது. மத்தவங்க நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பா நடக்காது. நீங்க யார சொல்றீங்களோ அவ கழுத்துல தான் நான் தாலி கட்டுவேன். வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இந்த ஜென்மத்துல எனக்கு மட்டும் தான் அவன் தாலி கட்டணும். என்ன தவிர வேற யாருக்கும் கட்ட நான் விட மாட்டேன். விடு, அதான் அனு நம்ம பக்கம் இருக்கால, ஈஸியா ஜெயிச்சிடலாம். அந்த அணுவை முழுசா நம்ப முடியாதுமா. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா யோசிக்காம கட்சி மாறிடுவா. நம்மளுக்கு பசிச்சா நாம தான் சாப்பிடணும். அந்த அணுவை ட்விஸ்ட் பண்ணிட்டே இருந்தாதான் நாம ஜெயிக்க முடியும். இனிமேதான் நாம ரொம்ப உஷாரா இருக்கணும். அது மட்டும் இல்ல, சஞ்சீவ் தம்பிக்காக அவங்க தேடிட்டு இருந்தாங்களே பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சம்மந்தி சொன்னாலும் அது என்னமோ தெரியல, என்னால அது ஏத்துக்க முடியல. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு நம்ம அபியா இருக்குமோன்னு தோணுது. தெய்வனே, எதுக்கு தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? அதை விட்டு தள்ள. யார் யாருக்கு என்னென்ன எழுதிருக்கோ அதுதான் நடக்கும். நீங்க சொல்றது என் புத்திக்கு புரியுதுங்க, ஆனா என் மனசுக்கு தெரிய மாட்டேங்குதே. நான் எதுக்கும் ஒரு தடவை அபிகிட்ட இத பத்தி கேட்டுக்கிறேங்க. மாதிரி இருக்கு, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாயே. சரிம்மா. தெய்வனே, எதுக்கு தயங்கிற? கேட்டுற வேண்டியதானே? நான் சஞ்சீவ் தம்பிக்கிட்டே கேட்டுக்கிறேன், அதான் சரியா இருக்கும். சரி, என்னவோ பண்ணு, பிரச்சனை வராம பாத்துக்க. அவங்க அடங்குவாங்க. சரி, இதுக்கு தங்கச்சி எப்படி ஒத்துக்கும்? அவளை எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன் மாமா. இப்ப நீ என்ன பண்ணலான்னு இருக்க? ஓகே மாப்ள, சூப்பரா பண்ணிடலாம். நாளைக்கு இருக்கு. அந்த அனுக்கும் ஸ்ரீஜாக்கும் பெரிய அப்பா வைக்கிறேன். அண்ணியா? எதுக்கு எனக்கு போன் பண்ண? ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அதை கேட்டா கண்டிப்பா நீங்க கடுப்பாவீங்க. அதான் காலையிலேயே கடுப்பேத்திடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஹே, என்ன விஷயம் சொல்லி தொலை. அட இருங்க அண்ணியாரே, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? ஒரே நிமிஷம் இருங்க, ஸ்ரீஜாவையும் கான்ஃபரன்ஸ்ல கூப்பிடுறேன். அப்பதானே ஒன்னா ரெண்டு பேரும் கடுப்பாவீங்க. ராட் அண்ட் மவுஸ் கேம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. யாரு கையில மோதிரம் போடுவேன்னு பாப்போம், யாரு கழுத்துல தாலி கட்டுறேன்னு பாப்போம். இதெல்லாம் எதுக்கு? அதான் பேசாம டெய்லர் கழுத்துல தாலியை கட்டி கேம முடிச்சுக்கலாம்னு முடிவுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு எனக்கும் டெய்லருக்கும் முருகர் கோவில்ல கல்யாணம்.